லட்சுமி நரசிம்மன். நான் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணினி அறிவியல் 2ஆம் ஆண்டு படிக்கின்றேன். இன்று நான் உங்களுடன் பேச இருக்கும் தலைப்பு யாரை பற்றி என்றால் தமிழறிஞர் கா. நமச்சிவாயம் ஐயா அவர்களை பற்றி. அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 20/2/1876ஆம் ஆண்டு வட ஆற்காட்டில் பிறந்தவர் தமிழறிஞர் கா. நமச்சிவாயம் ஐயா அவர்கள். அவருடைய தொடக்க கல்வி எப்படி இருந்தது என்றால், அவருடைய தந்தை திண்ணை பள்ளிக்கூடம் வைத்தவர். அந்த திண்ணை பள்ளிக்கூடத்திலேயே அவர் அவருடைய தொடக்க கல்வியை பயின்றார். காரணம், அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆண்டு வந்தனர். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ் கற்பது மிகவும் கடினமாக இருந்தது. அதுவும் ஒரு இந்தியனாக கல்வி கற்பதே கடினமாக இருந்தது. அப்படி ஒரு காலகட்டத்தில் அவருடைய தந்தையே தொடக்க பள்ளி வைத்திருந்ததால் அவருடைய தொடக்க கல்வி நன்றாகவே இருந்தது. இப்படி கல்வி கற்று தமிழ் மீதும் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார். அப்படி தமிழ் ஆர்வம் கொண்டிருந்ததால் அவர் ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. அதனால் முதலில் தொடக்க பள்ளியில் ஆசிரியராக அவர் பணியாற்றினார். தொடக்க பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதே உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுவதற்கான முயற்சிகளையும் எடுத்தார். அதில் வெற்றியும் கண்டார். இப்படி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கும் பொழுது பேராசிரியராக கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வமும் அவருக்கு இருந்தது. அதனையும் அவர் வெற்றி கண்டார். அப்படி பேராசிரியராக ஆன போதும் அவருடைய தமிழ் கற்கும் ஆவல் சிறிதும் குறையவில்லை. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் 6 நாட்கள் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. மீதி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழ் கற்க வேண்டும், அந்த ஒரு நாளை நாம் தமிழ் கற்பதற்கு பயன்படுத்துவோம் என்ற எண்ணத்தில் தமிழ் கற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதனால் அவர் சண்முகம் என்ற ஒருவரிடம் தமிழ் கற்பதற்கு முடிவெடுத்தார். அதில் என்ன சிக்கல் என்றால், மயிலாப்பூர், தண்டையார்பேட்டை 2 ஊர்கள். இந்த 2 ஊர்களில் பயணம் செய்தால்தான் சண்முகம் ஐயாவிடம் இவரால் தமிழ் கற்க முடியும். இந்த 2 ஊர்களுக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு என்றால் 13 கிலோமீட்டர். 13 கிலோமீட்டர் இன்றைய காலகட்டத்தில் நாம் பேருந்தில் செல்லலாம், தொடர்வண்டியில் செல்லலாம், அல்லது மகிழ்வுந்து எது வேணாலும் செல்லலாம். ஆனால் 1900 காலகட்டத்தில் 13 கிலோமீட்டர் பயணிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அதுவும் 6 நாட்கள் தொடர்ந்து பணி செய்துவிட்டு கிடைக்கும் ஒரே ஒரு ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமையில் 13 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு படிக்க வேண்டுமா என்ற எண்ணம் நமக்கு தோன்றும். ஆனால் தமிழறிஞர் கா. நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு அது ஒரு தடையாக இல்லை. அவர் 13 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று படித்தார் என்பதுதான் இது மிகவும் சிறப்பான ஒன்று. இதில் 13 கிலோமீட்டர் செல்வதற்கு மட்டும் 13 கிலோமீட்டர் சென்று அங்கே தமிழ் கற்று திரும்பவும் அவருடைய இடத்திற்கு வருவது மீண்டும் ஒரு 13 கிலோமீட்டர் நடந்து, ஆக வாரம் ஒன்றுக்கு 26 கிலோமீட்டர் நடந்தே தமிழ் கற்ற ஒரு தமிழறிஞர் என்றால் அது கா. நமச்சிவாயம் ஐயா அவர்கள் தான். இப்பொழுது இவர் தமிழ் காட்டிய தொண்டினை பற்றி காண்போம். முதலில் திருவள்ளுவர் ஆண்டு என்ற ஒன்றை நிறுவியதில் மிகவும் முக்கிய பங்கு ஆற்றியவர் கா. நமச்சிவாயம் ஐயா அவர்கள். அதாவது கிமு 31 திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்வோம். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகள் முன்பை திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்வோம். இப்பொழுது 2026ஆம் ஆண்டு என்றால் இதனை திருவள்ளுவர் ஆண்டில் 2026 31 சேர்த்து 2057ஆம் திருவள்ளுவர் ஆண்டு என்று இப்படி ஒரு முறையை உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் தமிழறிஞர் கா. நமச்சிவாயம் ஐயா அவர்கள். மேலும் தை 1ஆம் திருநாளை நாம் தமிழர் திருநாள் என்று சொல்லுவோம். அதனையும் உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் கா. நமச்சிவாயம் ஐயா அவர்கள். மேலும் அப்பொழுதைய ஆங்கில காலகட்டத்தில் ஆங்கில மொழி கற்றவர்களும் சமஸ்கிருத மொழி கற்றவர்களும் தான் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தினால் அது ஆசிரியர்களின் பணிகளிலும் பிரதிபலித்தது. தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர்களின் ஊதியம் ஆங்கிலம், சமஸ்கிருதம், இன்னும் பல மொழிகளை கற்பிக்கும் ஆசிரியர்களின் சம்பளத்தை விட மிகவும் குறைவாகவே இருந்தது. இப்படி சம்பள ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து அனைவருக்கும் சமமான சம்பளம் வேண்டும், அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் சமமான சம்பளம் வேண்டும், சமமான ஊதியம் வேண்டும் என்று சம ஊதியத்திற்கு போராடி அதில் வெற்றி கற்றவர் கா. நமச்சிவாயம் ஐயா அவர்கள். அடுத்ததாக தமிழ் ஆசிரியர் சங்கம் இப்பொழுது இருக்கிறது. அதனை தமிழ் புலவர் சங்கம் என்று தமிழ்நாட்டில் முதலாக தமிழர்களுக்கென்று தமிழ் ஆசிரியர்களுக்கென்று சங்கம் உருவாக்கியதும் கா. நமச்சிவாயம் ஐயா அவர்கள் தான். இறுதியாக நாம் படிப்பது மட்டும் முக்கியமல்ல, நாம் எதனை படிக்கின்றோம் என்பது மிகவும் முக்கியம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் நாம் தமிழ் கற்பது கடினம் என்று சொல்லியிருந்தேன். அப்படி கற்கும் தமிழிலும்
அவர்கள் கொடுக்கும் புத்தகம் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட புத்தகமாக இருந்தது. இப்பொழுது நாம் ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ சென்று தமிழ் படிக்கிறோம் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் என்றால் அங்கு வழங்கப்படும் புத்தகமும் பாடநூலும் ஆங்கிலேயர்களால் எழுதப்பட்ட தமிழ் நூல்களாக இருந்தது. அதனை எதிர்த்து அதில் இருக்கும் செய்திகள் தவறானவை என்றதால் கா. நமச்சிவாயம் ஐயா அவர்கள் தானே தமிழ் பாட புத்தக நூல்களை எழுதி பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் கொடுத்து வந்தார். இதனை சகித்துக் கொள்ள முடியாத ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு கா. நமச்சிவாயம் ஐயா அவர்களுக்கு பல தடைகளை விதித்தது. அப்படிதான் ஒரு முறையா புனித பவுன் உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது இவர் இந்த பாடநூல் புத்தக வெளியீட்டு செய்ததால் இவரை பணி நீக்கம் செய்தார்கள். ஆனால் இவர் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தாலும் இவர் மாணவர் மீது கொண்ட அன்பாலும் அங்கு உள்ள மாணவர்கள் போராட்டம் நடத்தி அவரை மீண்டும் பணியமர்த்தம் செய்தனர். பல வேதனைகளிலும் சாதனை படைத்தவர் தமிழறிஞர் கா. நமச்சிவாயம் ஐயா அவர்கள். இறுதியாக ஒரே ஒரு